இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், மிக்க சந்தோஷமான நாள். அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் அதை இந்த பாடலினூடாக நான் கொண்டாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். கேளுங்களேன். எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட, கையில முறுக்கோட, நெஞ்சில தில்லோட ஒத்தையான்னு சமாளிக்கிறான் பாரு. அதுதான் நம்ம வானமுதம் தமிழோசை. இடிக்கு முன்னாடி ஒண்ணு வருமே, மின்னல். 10 செகண்ட் தான், ஆனா பவர் 10 லட்சம் வாட்ஸுக்கு மேல. உள்ளூர் வானொலியானாலும் வீசும் காற்றோட சுத்தி சுத்தி அடிக்கும். காடுனா சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா. வானொலி என்றால் அது 88.6 பிளென்சி வேலி எஃப்எம். நான் ராகினி பத்மநாதன், மவுண்ட் வேவலியில் இருந்து பேசுகிறேன். வானமுதம் 15ஆம் ஆண்டை நிறைவு செய்து 16ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இத்தருவாயில் சகல அறிவிப்பாளர்களையும் வாழ்த்தி மென்மேலும் அவர்கள் பணி தொடர வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி நிற்கிறேன். ராஜா ராஜா தே ராஜனந்த ராஜா பூஜா பூகாதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜா தே ராஜனந்த ராஜா பூஜா. நேர்களே, இந்த வேளையில் எமது அபிமான நேயர் கிரேஷியன் மற்றும் நிலைய அறிவிப்பாளர் கொர்னோலியஸ் அவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவற்றையும் இணைத்துக் கொள்ளுகின்றேன். சென்ற வாரம் தனது 15வது ஆண்டை நிறைவை கொண்டாடி பொழுது 16வது ஆண்டுக்குள் காலடி வைக்கும் வானமுதம் தமிழொலி ஒலிபரப்பிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிளென்டிவெளி வானொலியில் ஒலித்துக் கொண்டு தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பயன்தரும் பல நிகழ்ச்சிகளை படைக்கும் சகல ஒலிபரப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, மேலும் பல ஆண்டுகளுக்கு தனது அரிய சேவையை இவ்வானொலி தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வாழ்த்து நிற்கிறேன். இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு, உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. உறவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும், உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும். நெஞ்சம் விளையாடுது, நித்தம் இசை பாடுது, எங்கும் சுகமானது, எங்கள் வசமானது. எமது வானமுத தமிழ் வானொலி 15வது ஆண்டை நிறைவு செய்து 16வது வருடத்தில் காலடி எடுத்து வைப்பதில் பெருமையும் ஆனந்தமும் அடைகின்றேன். தொடர்ந்து எமது சேவை நேயர்களுக்கு பயனளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி. மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராஜா தே ராஜனந்த ராஜா பூஜா பூகாதே வேறு எங்கும் பூஜா. நேர்களே, இந்த வேளையில் எமது அபிமான நேயர் திலகராஜன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதை இப்பொழுது இணைத்துக் கொள்ளுகின்றேன். வானமுதம் நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் என்பது தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு மாதம். காரணம், 29/5/1915 இஸ்லாமிய தமிழர்கள் கண்டியில் தொடர்ச்சியாக ஒரு மாதம் தாக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக நடந்த தமிழர் போராட்டத்தில் 2009 மே மாதம் 146,000 தமிழ் மக்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்கள். அந்த போரில் அந்த மக்களுக்காக போராடி மரணித்தவர்களையும், அந்த போரில் மரணித்த 146,000 பொது மக்களையும் மனதில் கொண்டு உங்களுடன் இணைகின்றேன். வானமுதத்திற்கும் மே மாதம் ஒரு மறக்க முடியாத மாதம். காரணம், அவர்கள் 15 வருடத்துக்கு முதல் இந்த நிகழ்ச்சியை மே மாதம் தொடங்கியுள்ளார்கள். 15வது ஆண்டை பூர்த்தி செய்து 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதில் பெருமையுடன் அந்த வானமுதம் வானொலி குடும்பத்துடன் என்னையும் இணைத்துக் கொள்கின்றேன். உண்மையில் வானொலி ஒன்றை நடத்துவதில் இருக்கும் சிரமங்களை ஓரளவு அறிந்தவன் என்ற ரீதியில் வானமுதம் வானொலி குடும்பத்தை மனதார பாராட்டுகின்றேன். மிக முக்கியமாக
6 மணிக்கு வானலையில் நமது நிகழ்ச்சி வருகிறதென்றால் நேயர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ என்பதற்கு அப்பால் சரியாக 6 மணிக்கு வானொலி வருவதென்பது ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை இந்த 15 வருடமும் செய்து வந்த வானமுதம் குடும்பத்திற்கும் இனி தொடர்ந்து செய்ய போகும் வானமுதம் குடும்பத்திற்கும் நேயர்களுடன் சேர்ந்து நானும் வாழ்த்துகின்றேன். இதில் வரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவையானவை. அதில் நேயர் ஆகிய எனக்கு பிடித்தவை என கூறினால், உள்ளூர் மக்களுக்காக உள்ளூர் செய்திகளை தமிழில் ஆக்கம் செய்து வழங்குவதென்பது மிகச்சிறந்த சேவை. அடுத்து வீட்டுத் தோட்டம் பற்றியது மற்றும் மனித வாழ்வில் இடர்படும் நமக்கு நகைச்சுவை நாடகங்களை தந்து எங்களை சிறிது நேரம் எமது குடும்ப சுமைகளை மறந்திருக்க வரும் நகைச்சுவை நிகழ்ச்சி, நாடகம் போன்றவை போற்றப்பட வேண்டியவை. இன்னும் பலவற்றை கூறலாம். தொடக்க காலத்திலிருந்து இதில் பங்கு கொண்டு மக்கள் நலன் கருதிய அனைத்து செயற்பாட்டாளர்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். சந்தர்ப்பம் தந்ததற்கு எனது அகத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழங்கள் உயிருக்கும் மேல். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. தமிழ் ஒலிபரப்பு சேவை. உள்ளூர் வானொலி பிரணி வழி FM 88.6 அலைவரிசை ஊடாக ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. வணக்கம் தம்பி தங்கைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த குரல்தான் கடந்த 15 ஆண்டுகளாக சிறுவர் மலர் நிகழ்ச்சியை வானொலியில் எடுத்து வந்த அன்புக்குரிய அறிவிப்பாளர் ரெஜினா சந்திரகுமார் அவர்களுடையது. ஆம் நேயர்களே, இந்த வேளையிலே எமது வானொலிக்கு விளம்பரங்களை தந்த மழலைகள் கீதன் ஜெயந்திரா மற்றும் அவருடைய அன்பு சகோதரி செல்லக்குட்டி மற்றும் ஷானியா டேரியஸ், உங்கள் எல்லோருக்கும் எமது வானமுதம் குடும்பம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றது. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளோடு இல்லங்களில் தமிழை பேசுங்கள். அருமையான ஒரு பாடலையும் இந்த வானொலிக்கு நான் எடுத்து வருகிறேன். மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்துவிடு, இனி சிறகை விரித்து வானை அளப்போம், தரணியில் தமிழனை ஆளவிடு. களம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி, கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி, கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழில்லை, ஆட்சி மொழியில் தமிழில்லை, அலுவல் மொழியில் தமிழில்லை, சில அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழில்லை, வீதி மொழியில் தமிழில்லை,
கோயில் மொழியில் தமிழில்லை, பலர் வாயில் தமிழே நுழையவில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே வணக்கம். எமது அன்புக்குரியோர் நடாத்தும் வானமுத ஒலிபரப்பு நிகழ்ச்சி 15வது ஆண்டு நிறைவு பெற்று 16வது ஆண்டினை காலடி எடுத்து வைப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் மேலும் இப்பணி சிறப்புடன் தொடர என்றும் எமது நல்லாசிகள். மேலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நானும் அம்மாவும் தவறாமல் வானொலி நிகழ்ச்சியை கேட்பதுண்டு. அதில் விசேடமாக எட்வர்ட் அண்ணா நடாத்தும் நிகழ்ச்சி மிகவும் மனதை கவருகிறது. மேலும் தேவன் அண்ணா, ராஜன் அண்ணா, அஜித், நினா, மரியதாஸ் மாஸ்டர், நிறுத்தாக்கா, ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா, ஸ்ரீரஞ்சன் இப்படி பல பேர் அதிக வேலைப்பளு இருந்தும் கூட தமிழ் மொழி மேல் கொண்ட பற்று காரணமாக வானமுதத்துக்காக தமது பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிகவும் சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் வானமுதத்தின் தூண்கள் அனைவரும் மென்மேலும் மீண்டும் தொடர எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்காத மனமும் கேட்குமே, பாடாத மனமும் பாடுமே, வானமுதம் நீ வாழியவே வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு காலமே. நன்றி, வணக்கம். நன்றி சுமதி, அருமையான ஒரு வாழ்த்து மற்றும் உங்களுடைய அழகிய குரலிலே ஒரு பாட்டோடும் ஒரு வாழ்த்தை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இலங்கை மட்டக்களப்பிலிருந்து ஒரு நேயர் பத்மியா அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் கேட்போம். வானலையிலே சிறந்து விளங்கும் வானமுதம் 15வது ஆண்டு நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. அதன் வளர்ச்சி மென்மேலும் வளர்ந்து செல்ல என் வாழ்த்துக்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து பத்மியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளென்டி வெளி பண்பலை வரிசையூடாக வானலையில் தேனலையாய் வண்ணத் தமிழை மிதக்கவிடும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. நேரிலே இந்த வேளையிலே விட்டில்சி தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் குணா அருளானந்தம் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதை படிக்கிறேன். எமக்காக, நம் மக்களுக்காக உங்கள் நேரத்தையும் சிரமத்தையும் பாராமல் வாரம் தோறும் 4 மணி நேரம் நல்ல நிகழ்ச்சிகளையும் நல்ல அறிவுரைகளையும் நாட்டு நிலைமைகளையும் உள்ளூர் மற்றும் எல்லா செய்திகளையும் நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிகளையும் தவறாமல் வாரம் தோறும் எமக்கு அளித்தமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். இன்னும் பல்லாண்டுகள் சிறப்பாக தொடர்ந்து நடக்க எமது வாழ்த்துக்களோடு இறைவன் ஆசியையும் நான் வேண்டி நிற்கின்றேன். முக்கியமாக வானொலி அறிவிப்பாளர்களுக்கு எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். இந்த வானமுதம் குடும்பத்தோடு கடந்த 15 ஆண்டுகளாக கைகோர்த்து நின்று தனது அரும்பணியை ஆற்றிய குணா அருளானந்தம் அவர்கள். குணா, உங்களுக்காக ஒரு பாட்டு. நாங்கள் ஆரம்பித்த காலம் ஒரு வயது அல்லவா? 15 ஆண்டு என்றால் நாங்கள் இணைகின்ற போது ஒரு வயது. அந்த பழைய நினைவுக்காக ஒரு பாட்டு குணா உங்களுக்கு. எங்க அத்தை மாமா சுப்ரீம் ஸ்டார், தாத்தா பாட்டி மெகா ஸ்டார், எங்க அக்கா அண்ணா சில்வர் ஸ்டார், எங்க வீடே ஸ்டார்கள் மின்னும் வானந்தா.
கிடைக்கிற காசை ஏத்துக்குவாய சம்சாரம் ரூட்டுக்கள் மாறி நோட்டுக்கள் வந்தா எம்மாடி எப்பாடி ஷாக்கடிப்பா. நேர்களே, இந்த வேளையிலே யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து நம்முடைய ஒரு அபிமான நேயர் பாலமுரளி அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை வாழ்த்தாக எழுதி அனுப்பியிருக்கின்றார். புத்தொளியாய் 16 என்ற தலைப்பில் அந்த கவிதை இடம்பெறுகிறது. அதை இப்பொழுது இணைத்துக் கொள்ளுகின்றேன். வான வெளியேறி வாசமுடன் தவழ்ந்து வாரி வழங்கும் வானமுதமே வாழ்க. வையகத்தில் உன் சேவை வாய்த்த நற்பணியே வானுயர வாழ்த்துகின்றோம் உன் புகழோங்க. பாரங்கும் தகவல்களை பார்த்தவுடன் ஒலியொலிக்க பணியாளர் குரல்களே பூத்தெழ வாழ்க. பாடலோடு இன்னிசை மோதவிடும் செவிகளில் தேனூற வைக்கும் தேடலையே வாழ்க. பூத்தாடும் பாக்கள் தொடக்கம் புயலடிக்கும் பயணம் வரைக்கும் காட்சியாக்கும் கலையழகே வாழ்க. புன்னகைக்கும் மழலை தொடக்கம் பூலோக புதினம் வரைக்கும் மெய்மறக்க வைக்கும் மொழியழகே வாழ்க. புது புது தகவல்களை புதினமாய் புடம் போட்டு படித்தாளருள பாலமாய் படியேற்றும் ஏணியே வாழ்க. எடுத்த காரியம் கைகூட எத்திக்கும் புகழோங்க ஒலித்திடுவாய் தினந்தோறும் இனிய தமிழ்நாதமே வாழ்க. எத்திக்கும் உள்ளோரெல்லாம் இன்முகமாய் வாழ்த்த புத்தாண்டில் கால் பதித்து புதுப்பொழிவாய் நீ வாழ்க. நித்தமும் வாழ்த்தியுனை நிலைக்க உன் தேவைதனை நேரலையாய் கண்டோம் நீடூழி வாழ்க. தித்திக்கும் உன் சேவைதனை சிறந்தோங்கி மிளிர்வினை புத்தொளியாய் 16 வாழ்த்துகிறோம் தடமாக என்று ஒரு அருமையான வாழ்த்து கவிதையை யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து எங்களுடைய அபிமான நேயர் பாலமுரளி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். வானமுதம் குடும்பம் பாலா, உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றது. உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகை. உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன். ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவெளி FM அலைவரிசையினூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவெளி FM அலைவரிசை ஊடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வணக்கம். பிடிசி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் கடந்த 15 வருடங்களாக வானொலியில் ஒலி வீசி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை நான் வாழ்த்துகின்றேன். அதன் அறிவிப்பாளர்கள் அனைவரது சேவைக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
தொடர்ந்தும் இந்த பணிகள் நீடிக்க எனது வாழ்த்துக்கள். அனைத்து அறிவிப்பாளர்களும் நூடொலி வாழ அவர்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். பீற்று தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கொள்ளி தருமாண்டா. இத நான் சொல்லலடா, நம்ம திருவள்ளுவர் நைனா சொன்னாருடா, நைனா சொன்னாருடா. மீனாட்சிய கதாண்டா, நம்ம வாழ வச்ச சாமி தாண்டா. மேளம் உண்டு மக்களம் உண்டு தாளம் கட்டுங்கடா, வானம் விட்டு வெட்டு வச்சு வெளுத்து கட்டுங்கடா. வெற்றி வெற்றி வீழாத நட்டா, நல்ல நல்ல திருநாளடா. வள்ளுவர்க்கு பந்தாண்டா, நாம வாழுகிற பூமி தாண்டா. மீனாட்சிய கதாண்டா, நம்ம வாழ வச்ச சாமி தாண்டா. நேர்களே, இன்று ஒரு வெற்றி திருநாள். வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்து பயணிக்கின்றது என்பதை நினைக்கின்ற போது மிகச் சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே வானமுதம் குடும்பத்தின் அறிவிப்பாளர்கள், விட்டில்சை தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்போம், பாடுவோம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரம் குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்கம் வைரம் பவழம் முத்து தவழும் தெய்வானை, தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெம்மானை முருகப்பெம்மானை. முருகனுக்கு வேல் வேல், குமரனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், கடம்பனுக்கு வேல் வேல். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். என்ன பாட்டு பாடுறீர்கள்? 15வது ஆண்டு முடிச்சு 16வது ஆண்டில் வீறு நட போடுது, குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம் போட்டு கொண்டு நிற்கிறீர்கள். ஸ்டாப் இட். இப்ப நான் பாடுறேன் ஸ்வீட் சாங், கேளுங்க. Love is fine, darling, when you're mine. No sun, no shine like summer rain. Without you, dear, life is pain. With you, my darling, all is fine. எல்லாரும் பாடியாச்சு. விட்டில்சி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாட மாட்டாரோ? என்ன ஜோதிச்சு கொண்டிருக்கிறார்? வாயை திறக்க மாட்டாரோ? பாட்டு பாட தெரியாது போட்டிருக்கு. எனக்கும் பாட தெரியும். அப்போ ஒரு பாடுறது. உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். உறவும் ஊராரும் உற்றார் பெற்றாரும், உறவும் ஊராரும் உற்றார் பெற்றாரும், ஓடிடுவார் கூட வரார் நாம் செல்லும் நேரம், ஓடிடுவார் கூட வரார் நாம் செல்லும் நேரம். உலகே நேர்களே, நிச்சயமாக நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த 15 ஆண்டுகள் எம்மோடு கைகோர்த்த உறவுகள், நேயர்கள், அறிவிப்பாளர்கள், அன்பர்கள் எல்லோரும் இன்னும் பல ஆண்டுகள் கைகோர்த்து பயணிப்பார்கள் என்பதிலே நம்பிக்கை இருக்கின்றது. இது ஒரு நகைச்சுவைக்காக எடுத்து வந்த ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நேர்களே, இன்னும் பல வாழ்த்து செய்திகள் நமக்கு கிடைத்த ஒரு காரணத்தினால் இந்த வாழ்த்து நிகழ்ச்சி இரவு 10 மணி வரை ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன்.
செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வாழ்த்துச் செய்தி நிகழ்ச்சியாக இந்த ஒலிபரப்பு வானொலிக்கு எடுத்து வரப்படும் என்பதையும் உங்களுக்கு கூறி ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடலை கேட்டு செய்தி அறிக்கைக்கு நாங்கள் போவோம். ஆயிரம் ஆயிரம் ஆசிகளை வாங்கிய வீடு இது, அந்த ஆண்டவன் வாழ்ந்திட ஆசைப்படும் ஆலய தோட்டம் இது. தினந்தோறும் பூக்கிறதே ஒரு கோடி புன்னகையே, தேவதைகள் வந்து கோலமிடும் ஒரு அதிசய வீடு இது. ஆயிரம் ஆயிரம் ஆசிகளை வாங்கிய வீடு இது, அந்த ஆண்டவன் வாழ்ந்திட ஆசைப்படும் ஆலய தோட்டம் இது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமுதத்தின் தமிழ் ஒலிபரப்பு சேவை. வானமுதம் தனது 15வது ஆண்டை நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த நன்னாளில் தொடரப்போவது இரவு 10 மணி வரை வாழ்த்து நிகழ்ச்சி. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆம்நேயர்களே, எமது ஊடகத்துறையின் ஒலிபரப்பாளர்கள் இருவர் இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை மிகவும் அமைதியான முறையிலே தங்களுடைய இல்லத்திலே கொண்டாடி இருக்கின்றார்கள். வானமுதம் குடும்பத்தின் அறிவிப்பாளர் ஸ்ரீரஞ்சன் ஸ்ரீரங்கநாதன் அவர்களும் மற்றும் சகோதர வானொலி 3ZZZ ரமேஷ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை மிகவும் அமைதியான முறையிலே இல்லத்திலே கொண்டாடி இருக்கின்றார்கள். அவர்களை அவர்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே வானமுதம் குடும்பமும் ரஞ்சன் ரமேஷ் உங்களையும் நீங்கள் வாழும் காலம் வரை சுகமான வாழ்வோடு இன்னும் புதுமையான படைப்புகளை வானொலிகளிலே நீங்கள் படைக்க வேண்டும் என்று நான் எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை நாங்கள் வேண்டி உங்களை வாழ்த்துகிறோம். தம்பி ரமேஷ், நீங்கள் 50வது பிறந்த நாளை மிகவும் விசேஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு நேரம் இருந்தாலும் அது அமைதியான முறையிலே இல்லத்திலே கொண்டாடி இருக்கின்றீர்கள். உங்களிடம் இருந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட நீங்கள் அனுப்பியிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வாழ்த்து செய்தியை இப்பொழுது வானொலிக்கு நான் எடுத்து வந்து உங்களை பற்றிய சில விடயங்களையும் நான் எமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சரி, முதலிலே உங்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்போம். ஒருவருக்கொருவர் எல்லைகள் நாம், உள்ளதை சொல்லும் பிள்ளைகள் நாம். ஒருவருக்கொருவர் எல்லைகள் நாம், உள்ளதை சொல்லும் பிள்ளைகள் நாம். அறிமுகம் என்பது முன்னுரையாக, அனுபவம் என்பது உள்ளுரையாக, ஆனந்தம் என்பது முடிவுரையாக, ஆண்டவன் எழுதிய காவியம் நாம். ஆண்டவன் எழுதிய காவியம் நாம். உறவு என்ற வானமுதம் வானொலி குடும்பத்தின் அன்பு நேயர்கள் அறிவிப்பாளர்களுக்கு மாலை வணக்கங்கள். கடந்த மே மாதம் 29ஆம் தேதியில் 15 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 16ஆம் ஆண்டிலே கால் பதிக்கும் வானமுதம் வானொலி குடும்பத்தில் உள்ள அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளும் குட்டி குழந்தைகள் தொடக்கம் மூத்தவர்கள் வரை மற்றும் நேர்கள் அனைவருக்கும் 3ZZZ தமிழோசை வானொலி குடும்பத்தின் சார்பிலும் எமது நேர்கள் மற்றும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எமது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகள்
நன்றிகளையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு எமது வானொலி சேவை மாதிரி உங்களது வானமுதம் வானொலி சேவையையும் ஆஸ்திரேலிய தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எடுத்துச் செல்லும் இன்பத் தமிழ் வானொலிக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு உங்கள் வானமுதம் நிகழ்ச்சியிலே பலதரப்பட்ட நேர்களை இணைத்து நீங்கள் செய்யும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், குறிப்பாக குழந்தைகளுடைய மழலை அமுத நிகழ்ச்சிகள், இன்னும் பல சாதனைகளை படைக்க இறை நல்லாசிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்றும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இணைந்து பயணிப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நேர்களே, தம்பி ரமேஷ் அவர்கள் 1996 ஆண்டிலிருந்து 3ZZZ வானொலியோடு பயணிக்கின்ற ஒரு அறிவிப்பாளர் என்பதை நான் பெருமையாக இங்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். அவரும் இந்த வருடம் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். இன்பத்தமிழ் வானொலி 25 ஆண்டை கொண்டாடி முடித்தது. வானமுதம் 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்து பயணிக்கின்றது. ரமேஷ் அவர்கள் 25 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையிலே ஒரு அறிவிப்பாளராக அந்த 3ZZZ வானொலியை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து திறம்பட அந்த வானொலியை இயக்கி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பாளர் என்பதை இந்த வேளையிலே பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரமேஷ், நீங்கள் அண்மையிலே விரும்பி கேட்கின்ற பாடலில் ஒரு சில வரிகளையாவது உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதோ அந்த பாடலில் இருந்து சில வரிகள். சூரியன பக்கமில்ல, சந்திரன சாட்சி இல்ல, சூரியன பக்கமில்ல, சந்திரன சாட்சி இல்ல, பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சதின்னு வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. நேர்களே, இந்த வேளையிலே எமது வானிலையில் எங்களுடைய அபிமான நேயர் ஸ்ரீ அவர்கள், ஸ்ரீ அருணாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு பேசி அவருடைய வாழ்த்தையும் கேட்க ஆசையாக இருக்கிறது. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் அண்ணா. வணக்கம் எட்வர்ட் அண்ணா. இந்த நேரத்தில் உங்களோட இணைவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லும் போது முதல் நாளில் இருந்து இந்த வானமுதத்தை நான் சுவைத்துக் கொண்டிருக்கின்றேன். மனித குலத்தின் குழந்தை கருவறையில் இருக்கும் போது 5 புலன்களில் செவிப்புலன்தான் குழந்தை பருவத்தில் இருந்து நாங்க கேட்கப்படுகின்றது. இது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. இந்த கருத்தின்படி பார்க்கும்போது கருவறையில் வைத்திருந்த அம்மா இந்த வானமுதத்தை குழந்தைக்கு ஊட்டி இருக்கின்றா, பாலையும் கொடுத்திருக்கின்றா, இந்த வான் அமுதத்தையும் கொடுத்திருக்கின்றா. அதனால்தான் இன்று இந்த 15 வயது முடிந்து 16 வருடத்துக்கு சென்று இருக்கின்றது. குழந்தைகள் கூடியே நிச்சயமாக இந்த வானொலியை கேட்கும் போது நான் சிறுவன் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆனந்தப்படுவேன். காரணம், அற்புதமான நிகழ்ச்சிகள். இந்த ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலமாக மாற்றப்பட்டது, 4 மணித்தியாலமாக மாற்றப்பட்டது சொன்னால் இந்த பெற்றோர்கள், இந்த வானமுதத்தின் பெற்றோர்கள் உன்னத சேவை செய்கின்றார்கள். 21வது நூற்றாண்டிலே மானிட ஜென்மம் ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர்கள்தான் இந்த வானமுதத்துக்கு உயிர் கொடுத்தவர்கள். 25 வருடம் இன்பத்தமிழுக்கு, இந்த 15 வருடம் முடிந்திருக்கின்றது இந்த வானமுதத்துக்கு. இந்த வானமுதம்
வடக்கில் உதித்த ஆதவன் என்று சொல்வோம், கிழக்கிற்தான் உதித்த என்று சொல்வார்கள். இது வடக்கில் உதித்த ஆதவன். இந்த வடக்கில் உதித்த ஆதவன் தன் மக்களுக்கும் இந்த மாநிலங்கள் ஆஸ்திரேலியால கங்கார தேசத்தில் உள்ள மாநிலங்களையும் அடக்கி கடல் கடந்து எமது தமிழன் எங்கிருக்கிறானோ அவனுடைய காதில் படக்கூடியதாக இன்டர்நெட்டுக்குள்ளால சென்று கொண்டிருக்கின்றது. அதை இன்பத் தமிழும் எமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான காலத்தில் எனக்கு ஒரு வீட்டு தோட்டம் என்ற நிகழ்ச்சியை தந்து நான் உயிரற்று இல்லாமல் இருக்கிற காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் என் அன்பு அண்ணன் வில்லியன் ராஜேந்திரன் அவர்களை நான் சிரமாற வணங்குகின்றேன். ஏன், எனக்கு உணர்வு தந்தவன். அந்த வீட்டு தோட்டம் தான் எனக்கு உயிர் தந்துச்சுது. ஏபிசி கார்டன்ல ஷோக்கு கூடிய அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே சிலை நான் குறுக்கிட்டு சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் 8 மணியிலிருந்து இந்த வாழ்த்து செய்தியை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது ஒரு நேயர் குறிப்பாக உங்களுடைய வீட்டு தோட்டம் நிகழ்ச்சியை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் தான் கேட்டு ரசிக்கின்ற நிகழ்ச்சிகளிலே அதுவும் ஒரு நிகழ்ச்சி என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பெருமையும் உங்களுக்குரியது என்பதை நான் கூறிக்கொண்டு, சரி, தொடர்ந்து சொல்லுங்கள் ஸ்ரீ. நிச்சயமான அந்த வீட்டு தோட்டம் ஒரு 30 ஏக்கர் காணியில் ஒரு ஃபார்மாக மாறுற அளவுக்கு விருட்சம் அடைந்திருக்கின்றது. இதுக்கு காரணம் இறைவன் எங்களுடன் தான் இருக்கின்றான். அந்தோனியார், செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அந்தோனியாருடைய நாள். இந்த இன்பத் தமிழ் வானொலியின் 25 ஆண்டுகளும் வானமுதத்தின் 15 ஆண்டுகளும் அளப்பெரும் சேவை இந்த உலகத்துக்கு. இந்த தமிழ் மக்களுக்கு இவர்கள் செய்யும் சேவை என்பது அளப்பெரும் சேவை. தன் குடும்பம், தன் மக்கள், அதை விட இந்த குழந்தையை வானமுதத்தை நேசித்தவர்கள் இவர்கள். நிச்சயமாக உங்களுடைய கலை கூட்டத்தில் இருக்கின்ற, கலை குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நான் சிறந்தாத்தி வணங்குகின்றேன். வாழ்க வாழ்க, 16 பெற்று வாழ்வான் என்பது உண்மை. இந்த உலகமெல்லாம் பரப்பு தமிழ் பரப்பு. அதான் பாரதி ஒரு மெல்லத்தமிழ் சாகும் என்று சொல்வது அவருடைய சின கோபத்தில் தான் அவர் சொன்னார். அது அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தையொழிய சினம் கொண்டு சொன்ன வார்த்தை. ஆனா உண்மையில் சொல்லும் போது இந்த வானொலிகள் எல்லாம் வந்தா பிறகு தமிழ் அழியாது நிச்சயமாக. காரணம், வேற நாட்டு மொழி பேசுறவர்களும் எங்களோட தமிழ் மொழியை படிக்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது. நிச்சயமாக எல்லோருக்கும், இந்த குடும்பத்துக்கும், இந்த ஊர் மக்களுக்கும், இந்த வானமுதத்தை உருவாக்கிய விட்டல்சி தமிழ்ச்சங்கத்துக்கும் நான் நன்றி கூறி உங்களிடம் இணைந்து விரைவது வீட்டு தோட்ட நிகழ்ச்சியில் அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்களை நான் நிச்சயமாக சந்திப்பீர்கள். நன்றி. உங்களை ஏமாற்றவில்லை. நிச்சயம் அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. நீங்கள் வானொலியிலே வந்து ஒரு அருமையான வாழ்த்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை எங்களுடைய வானொலியிலே வந்து நீங்கள் படைக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளுக்காக பல நேயர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதை இன்று நேயர்கள் வந்து தங்களுடைய வாழ்த்துகளிலே உங்களையும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது நான் புரிந்து கொண்டேன். எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வானமுதம் குடும்பம் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஸ்ரீ. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வானமுத நேயர்களே. நன்றி, வணக்கம். சங்கே முழங்கு நேர்களே, இந்த இசை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எங்களுடைய நிலைய அறிவிப்பாளர் செல்வராஜா முத்தையா அவர்களுடைய கதம்ப மாலை நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப இசை. அவர் கூட இந்த நிகழ்ச்சியிலே இன்று தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். அதை இப்பொழுது நான் வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.
வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் வான்பரப்பில் மின்னலென செந்தமிழ் பரப்பும் வானமுத வானொலியே, 15ஆம் ஆண்டு முடிந்து 16ஆம் ஆண்டில் கால்வதிக்கும் உனக்கு வாழ்த்துக்கள் பல கோடி. உனது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆஸ்திரேலிய தமிழர்களை மட்டுமல்ல உலகத் தமிழர்களையும் உலகத் தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை படைத்து ஒலிபரப்பும் உனக்கு 16ஆம் ஆண்டிலும் புதிய பரிமாணங்களோடு வீறு நடை போட வாழ்த்தி விடைபெறும் நான் முத்தையா செல்வராஜா. நேர்களே, இந்த வேளையிலே லண்டனில் இருந்து எமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கின்ற நேயர்கள் இருவர், அந்த இருவரும் தங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய மனைவியின் தாயார் பிலோமினா ராஜேந்திரம் அவர்களும் எனது மனைவியின் தம்பியார் ஜோ ராஜேந்திரம் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை அனுப்பி வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுடைய வாழ்த்தை இப்பொழுது கேட்போம். வணக்கம். 15 ஆண்டுகள் வானொலியில் சேவை புரிந்து 16ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கும் வானமுதம் நிகழ்ச்சிக்கு எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்கள் சேவை தொடர்ந்து நீண்டகால நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். அன்புடன் ஜோ. வானமுதம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 15 வருடங்கள் பூர்த்தியடைந்து 16ஆம் ஆண்டுக்கு காலெடுத்து வைக்கப் போகும் வானமுத நிகழ்ச்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். தாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நிகழ்ச்சிகளை சேகரித்து மிகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் நிகழ்த்தி வருகிறீர்கள். அறிவுக்குரிய விடயங்கள், மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சிகள், இலங்கை உள்நாட்டு செய்திகள் எல்லாவற்றையும் சேகரித்து மக்களுக்கு உபயோகம் உள்ள நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி வருகிறீர்கள். வாழ்க வானமுதம், வளர்க தமிழ் மொழி. அன்புடன் தங்கள் அபிமான நேயர் பிலோமினா ராஜேந்திரன். நன்றி ஜோ, நன்றி மாமி. மாமி, உங்களுக்காக ஒரு பாட்டு இப்பொழுது வானிலையில். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேர்களே, மெல்பர்னில் இருந்து பல அம்மாக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த அம்மாக்களிலே ஒரு அம்மா தவறாது தன்னுடைய விமர்சனங்களை அவ்வப்போது எங்களுக்கு தெரிவித்து வருவார். அவரும் இந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய வாழ்த்தை எடுத்து வந்திருக்கின்றார். கேட்டு பார்ப்போமே. பண்டுராவில் வசிக்கும் இளைப்பாறிய ஆசிரியை பிரிட்டோ அவர்கள் பேசுகிறேன். செந்தமிழ் சொல்லெடுத்து வண்ணச் சந்தத்திலே இயலிசை நாடகமென முத்தமிழ் பொழியும் வானமுதே. வானமுதின் 16வது வருடத்தில் சேவை ஆற்றிக்கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும், குறிப்பாக எட்வர்ட் அருள்நேசதாசன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மேலும் தித்திக்கும் தமிழ் முரசே, சிந்து பாடும் வானமுதே, கற்பனை நயம் காது குளிர வைக்கும் ஒளிபரப்பே, என் கனீதல் கலந்திட என் உளம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேர்களே, இந்த வேளையிலே சிட்னி இன்பத்தமிழ் வானொலியின் அறிவிப்பாளர் வசந்தி ரட்னகுமார் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற வாழ்த்துச் செய்தியை இப்பொழுது இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம். 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி பதிக்கும் வானமுதம் தமிழ் நிகழ்ச்சியை
24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாக வாரம் தோறும் தவறாது கேட்கும் நேயர்களில் நானும் ஒருவர். முதலில் 2 மணித்தியாலங்களாக இருந்து தற்பொழுது 4 மணித்தியாலங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வானமுதம். இந்த 4 மணி நேரத்தில் ஒரு வாரமாக நடந்த உலக செய்திகள், ஒலிச்சரம், பாட்டும் பதமும், அறிவிப்பாளர் விருப்பம், அன்பின் செய்தி, சிறுவர் நிகழ்ச்சி, இன்று ஒரு நேயர், உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம், பாடல்கள், பல வகையான தகவல்கள் என பல நிகழ்ச்சிகளை நடத்தி பலரின் அன்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது வானமுதம். இந்நேரத்தில் தொண்டர்கள் அடிப்படையில் நிகழ்ச்சிகளை நடத்தும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது போல் மேலும் பல படைப்புகளை வானொலிக்கு எடுத்து வர வேண்டும், நாங்களும் அதை கேட்டு மகிழ வேண்டும் என 16வது ஆண்டில் காலடி பதிக்கும் வானமுதத்தை மனதார வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. ஒரு அலை அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா. மனக்கதவு திறந்திடுமா, மோதி நானும் பார்க்கிறேன். பழகிடுமா விலகிடுமா, கனவிலும் நினைவிலும் ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. ஒரு அலை அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா. நேரிலே இந்த வேளையில் எமது வானமுத நிகழ்ச்சியின் ஒரு அபிமான நேயர் சுபோ விமல் அவர்கள் தங்களுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். கௌரி அல்லமதேவனும் தங்களுடைய வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இருவருடைய வாழ்த்தையும் இப்பொழுது நான் வானிலைக்கு எடுத்து வருகிறேன். வணக்கம். இன்று இந்த வானமுதம் நிகழ்ச்சி தனது 15வது ஆண்டு நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி பதிக்கின்றது. இதனை தரமுள்ள நிகழ்ச்சியாகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நடத்தி வரும் அத்தனை அறிவிப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களையும் இறை ஆசிகளையும் கூறிக்கொள்வதுடன் மேலும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை இன்னும் பல ஆண்டுகள் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வணக்கம். வானமுதத்தின் 17வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதில் சந்தோஷம். வானமுதத்தை ஆரம்ப காலத்தில் இருந்து கேட்டு வருகின்றேன். அந்த வகையில் வானமுதத்தின் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கின்றது. 15 வருடங்கள் கடந்து விட்டீர்கள். இது ஒரு மைல்கல் என்று சொல்லுவேன். குடும்ப வாழ்வில் ஒரு சமூக சேவையாக வேலைப்பளுவிலும் நன்றாக செய்து வருகின்றீர்கள். ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சி பற்றியும் விவரமாக சொல்ல நேரம் கூட வேண்டும். மக்கள் சேவை மகேசன் சேவை என்பது போல் செய்து வருகின்றீர்கள். 15 வருடங்கள் தாண்டி இன்னும் பல ஆண்டுகள் வானமுதம் ஒலிபரப்பு சேவை தொடர வேண்டும். இதனை நடாத்துவது விட்டில்சி தமிழ்ச்சங்கம். அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றிகள். சகல நிகழ்ச்சிகளையும் எமது மக்களுக்காக தயாரித்து ஒலிபரப்பு செய்யும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் சேவை வளரட்டும். வாழ்த்துக்கள். உங்களின் அபிமான நேயர் கௌரி அல்லமதேவன். நன்றி, வணக்கம். தொடாமலே தொட்டு பேசும் மூச்சு காற்றின் வாசம் விடாமலே என்னை இன்று கூறு போடுதே. படாமலே பட்டு போகும் பட்டு போன்ற கேசம் எழாமலே என்னை வீழ்த்தி வென்று போகுதே.
உறவுகள் பிரிவென வாழ்ந்து வந்த போது வானவில்லை காட்டி போகிறாய். எரிமலை நடுவினில் பனியை போல வந்து வீசி போகிறாய். உனக்கென தந்திட என்னிடம் உயர்ந்தது எதுவும் இல்லையே. உயிரையே தருகிறேன் கண்மணியே. ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. நேர்களே, எமது வானமுதம் தனது 15வது ஆண்டை நிறைவு செய்து 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்து பயணிக்கின்ற இந்த வேளையிலே நேர்களும் அறிவிப்பாளர்களும் உங்களுடைய வாழ்த்து பூத்தூவல்களை தூவிக்கொண்டே இருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இந்த வேளையிலே எமது நிலைய அறிவிப்பாளர் சம்மனசு ராஜ் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தை அனுப்பியிருக்கின்றார்கள். கேட்போம். வணக்கம் நேயர்களே. வெள்ளி வீடா காணும் இன்பத்தமிழ் வானொலி 15 ஆண்டுகளின் நிறைவை கொண்டாடும் வானமுத வானொலி. இவர்களின் நிறைவான பணிதனுக்கு எமது இதயங்கனிந்த வாழ்த்து. இகமெல்லாம் இறப்பின் இக்கட்டிலே, இதயமெல்லாம் இழப்பின் கண்ணீரிலே. ஆனாலும் அயராத தன் உழைப்பால் புண்பட்ட மனதிற்கு ஆறுதல் தரும் மருந்தாய், இதயத்தை வருடும் மெல்லிசையோடு சோர்ந்திட்ட உள்ளங்களுக்கு சீரிய சிந்தனைகளை விருந்தாக்கி, சாதி மத இன பேதமற்ற சமத்துவ உணர்வோடு உலக மக்களை ஒன்றிணைக்கும் பணியில் வெள்ளி விழா காணும் இன்பத்தமிழ் வானொலியே, உன்னை எமது இதயத்தில் இருத்தி வாழ்வாங்கு வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். ஆலமரம் போல் தடைத்தோங்கிய உனது வளர்ச்சியிலே, தமிழ் உள்ளங்கள் குளிர்ந்திடும் வேளையிலே, உனது ஒரு கிளையாகி 35 ஆண்டுகளின் நிறைவை கொண்டாடும் வானமுதம் வானொலி வளர்பிறையாய் வானலாவ வளர்ந்திட வாழ்த்துகிறோம். இன்பத்தமிழ் வானொலியும் வானமுதமும் தமது உயரங்களைத் தொட உடனிருந்தும் பின்னிருந்தும் உடைத்திடும் அத்தனை உள்ளங்களும் நீடூழி வாழ்க என வாழ்த்துகிறோம். வாழ்க நமது தமிழ், வளர்க உமது பணி. நன்றி. அன்புடன் சம்மனசு சகாயராஜ். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நேர்களே, இந்த வேளையிலே எங்களுடைய சகோதர வானொலி சங்கநாதம் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார்கள். சங்கநாத அறிவிப்பாளர்கள் அனைவரும் இணைந்து வானமுதம் குடும்பத்தை வாழ்த்துகின்ற ஒரு வாழ்த்து கேட்போம். வானமுதமே நீ தாயமுதம், தாயின் தாளாட்டுக்கு பின் வந்த அன்பமுதம். நல்லவர்கள் பல சேர்ந்து நாவால் பல்சுவை விளக்கும் பல்சுவை அமுதம். நல்லவர்கள் பல சேர்ந்து நாவால் பல்சுவை விளக்கும் பல்சுவை அமுதம். வானமுதம் நீ தாயமுதம், தாயின் தாளாட்டுக்கு பின் வந்த அன்பமுதம். 15 வருடம் கடந்து 16 வயதினிலே, 15 வருடம் கடந்து 16 வயதினிலே பருவம் வந்த வானமுதே, உன் சேவை வளர்மதியாய் வானில் வர வேண்டும். உன் சேவை வளர்மதியாய் வானில் வர வேண்டும். தேனமுதாய் தெவிட்டாத தமிழ் தந்தாய், தேனமுதாய் தெவிட்டாத தமிழ் தந்தாய். ஆனந்தமாய் தூங்க ஆராரோ பாடல் தந்தாய், ஆனந்தமாய் தூங்க ஆராரோ பாடல் தந்தாய். அங்கங்கே அரட்டாது அரசியலும் தந்தாய், அங்கங்கே அரட்டாது அரசியலும் தந்தாய். வானமே இல்லை வானமுதே உனக்கு, வானமே இல்லை வானமுதே உனக்கு.
வளர்வாய் உயர்வாய் வாழ்த்துக்களுடன் சங்கநாதம் உன் சகோதர வானொலி பொங்கும் உன் சேவை என வாழ்த்துகின்றது. சங்கநாதம் உன் சகோதர வானொலி பொங்கும் உன் சேவை என வாழ்த்துகின்றது. நன்றி, வணக்கம். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நேர்களே, தொடர்வது எங்களுடைய அபிமான நேயர் டாக்டர் கீத் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். கேட்போம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய வானொலியினூடாக உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அந்த நிகழ்ச்சியினூடாக அறிமுகமாகி அன்றிலிருந்து இன்று வரை எமது வானொலியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இரு கலைஞர்களினுடைய வாழ்த்துக்களை இந்த வானொலிக்கு எடுத்து வர இருக்கின்றேன். இப்பொழுது முதலிலே டாக்டர் கீத் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை கேட்போம். பூத்த மெலன பொங்கி எழுந்து வந்த வானமுதமே, வாழ்த்து கூற வந்திருக்கும் வைத்திய கலாநிதி கீத் ஏப்ரஹாம். 15வது ஆண்டு நிறைவு பெற்று 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் வானமுதே, நீ வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளையும் அமுதமாய் தருகின்றாயே. கவிநயமும் கற்பனை சுவையும் உள்ள பாடல்களையும் நிகழ்ச்சிகளையும் விஞ்ஞான வளர்ச்சிகளையும் திக்கட்டும் பரப்பும் பற்பல செய்திகளையும் மேலும் பல பல நிகழ்ச்சிகளையும் எமக்களித்து இன்புறச் செய்தமைக்காய் வான் அமுதத்தில் வேலை ஆற்றும் எல்லோருக்கும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு பல வளர்கவென்று ஆசி கூறி வாழ்த்துகிறேன். 16ஆம் ஆண்டில் பண்பாடி கால்பதிக்கும் பல பேரின் மனமுறையும் பசுந்தமிழின் வானமுதை, நிலமீது நெடுங்காலம் நின் சேவை வளர்கவென்று தமிழாலே கவிசூடி தலை நிமிர வாழ்த்துகிறேன். மாலை நேரம் மங்களமாய் வானமுதம் ஒலிப்பதனால் ஊனமுடை எண்ணமெல்லாம் உருக்குலைந்து போகிறதே. ஞானமுடை பல பேரின் நற்கருத்தை சுமந்து வரும் வானமுதம் வாழ்கவென்று மனதார வாழ்த்துகிறேன். வண்ணக் கவிதைகளை வழங்கி நிற்கும் வானமுதே, எண்ணச் சிறகுகளை எப்போதும் விரித்திடுவாய். மண்ணின் மணமணக்க மலர்ந்திடுவாய் பல சேதி. உண்மையினை நாடி நிற்கும் உன் உழைப்பை வாழ்த்துகிறேன். இளையோரும் முதியோரும் இணைந்துமே சுவைப்பதற்கு இங்கிதமாய் விருந்தளித்து இலங்கிடுவாய் வானமுதே. திரை செய்யும் நீ அளிப்பாய், செய்திச்சரம் நீ அளிப்பாய், அமுதமென தமிழ் பரப்பும் ஆளுமையை வாழ்த்துகிறேன். மனங்கவரும் குரல் உடைய மன்னரோடு மகாராணி அணிவகுக்க வானலையில் அழகு தமிழ் பவனி வரும்.
அவளுடன் காத்திருக்க அதிசயங்கள் பல தருவாய் ஆண்டு பல வளர்கவென்று ஆசி கூறி வாழ்த்துகிறேன். அவளுடன் காத்திருக்க அதிசயங்கள் பல தருவாய் ஆண்டு பல வளர்கவென்று ஆசி கூறி வாழ்த்துகிறேன். வானமுத வானொலியே வளர்ந்திடுவாய் பல்லாண்டு, வருங்காலம் உனை போற்ற வளர்ந்திடுக வானளவு. தேமதர தமிழோசை தினமுமே ஒலிப்பதற்கு நீ உயர்ந்து வாழ்கவென்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். தேமதர தமிழோசை தினமுமே ஒலிப்பதற்கு நீ உயர்ந்து வாழ்கவென்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். வானமுதத்தை அன்புடன் வாழ்த்தி ஆசி கூறி மகிழ்வது ஜெயராம சர்மா. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுதம்மா. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுதம்மா. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுதம்மா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவெளி FM அலைவரிசையினூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். அன்னை மொழியே, அழகு தமிழே, பிள்ளை எனையே தழுவும் எழிலே, கொள்ளை இன்பமாய் உன்னையே சுவாசிக்கும் எல்லை கடந்த வெளிநாட்டு பூக்கள் நாங்கள் இணைந்து வான் அலையில் தேன் அலையாய் வான் அமுதமாய் 15 ஆண்டுகள் தேமதுர தமிழை பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளாய் படைத்து 16 ஆண்டில் காலடி வைக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உன் பணி தொடர வாழ்த்துகின்றேன். என்றும் அன்புடன் ஸ்ரீரஞ்சன் ஸ்ரீரங்கநாதன். வாழ்க தமிழ். கண் பறிக்கும் வைரக் கட்டி கல்லிழைத்த தங்கப் பெட்டி கைகொட்டி தாளம் தட்டி ஆட, கண் பறிக்கும் வைரக் கட்டி கல்லிழைத்த தங்கப் பெட்டி கைகொட்டி தாளம் தட்டி ஆட, என் வசத்தில் நானே இல்லை என் மனத்தில் வாழும் முல்லை என்னவென்று கண்டால் இல்லை பாவை இவள் தான் நெடுநாள் இறைவன் அருளால் வாழ்க. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுதம்மா. சரி நேயர்களே, இப்பொழுது எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களினுடைய வாழ்த்தை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். குரு மற்றும் சாயிரா அவர்களுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது வானிலையில். நான் குரு மெல்போர்னிலிருந்து கதைக்கிறேன். இந்த வானமுதம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக 15 வருட காலங்கள் நிறைவு செய்து கொண்டு 16வது வருஷம் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நிச்சயமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது.
இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விடயம் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி இப்படியே தொடர வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஒளிபரப்பு நிச்சயமாக மெல்போர்னிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக அனைவரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி நேயர்கள் சார்பில் நானும் அதை எல்லோருக்கும் அறிய தருகின்றேன். இந்த சேவை கண்டிப்பாக தொடர வேண்டும் என்று சொல்லி நான் 16வது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் இந்த வானமுதத்துக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாரந்தோறும் வானொலியில் மின்னலென தவழ்ந்து வரும் தமிழ் வானொலி வானமுதமே, மெல்பர்ன் வாழ் மக்களுக்கு 15 ஆண்டுகளாய் வழங்கும் உன் சேவைக்கு பல கோடி நன்றிகள். குழந்தைகள் முதல் முதியவர் வரை உனது பல்சுவை நிகழ்ச்சிகளை ஆவலுடன் கேட்க காத்திருப்பர். 16வது ஆண்டில் நீ காலடி எடுத்து வைக்கும் இந்நேரம் உனது சேவையை பாராட்டுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வானமுதம், வளர்க உன் சேவை பல்லாயிரமாம் ஆண்டுகள். நன்றியுடன் சாய்ரா. நன்றி குரு சாய்ரா. சாய்ரா, உங்களுக்காக நான் ஒரு பரிசு ஒன்று தரப்போகிறேன். நீங்கள் எங்களுடைய வானொலியில் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது பரிசாக உங்களுக்கு நான் எடுத்து வருகிறேன். நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து கொள்வோம்.
நேயர்களே, இன்னும் 2 வாழ்த்துச் செய்திகளோடும் ஒரு சில பாடல்களோடும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து குமாரதாசன் கந்தையா அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை அனுப்பியிருக்கின்றார். அதை இணைத்துக் கொள்ளுகின்றேன். மெல்பர்ன் வானமுதம் வானொலியின் நேயர்களுக்கும் இன்பத் தமிழொலி வானொலி நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளாக மெல்பர்ன் நகரத்திலே இருந்து பிரதி செவ்வாய்க்கிழமைகளிலே 4 மணி நேர ஒலிபரப்பாக ஒலிபரத்துக் கொண்டிருக்கின்ற வானமுதம் ஒலிபரப்பு சேவை 15 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 16வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இந்த அருமையான முயற்சியிலே இதுவரை காலமும் தோன்றா துணையாக இருந்து பாடுபட்ட எனது அன்பு நண்பர்கள் அல்லமதேவன், எட்வர்ட் அருணேசநாசன் போன்ற பலர் ஒலிபரப்பாளர்கள் தமது பொன்னான நேரத்தை இந்த வானொலிக்காக அர்ப்பணித்து இந்த மண்ணிலே எமது தமிழ் மக்களுக்கு தேவையான செய்திகளையும் பல் சுவை நிகழ்ச்சிகளையும் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது இந்த முயற்சி மேலும் மேலும் தொடர வேண்டும். இந்த மண்ணிலே எதிர்காலத்திலே எமது சமுதாயத்திற்கு தமிழிலே நிகழ்ச்சிகளை விடயங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை இந்த வானொலி தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இசையும் கதையும் உங்கள் வாழ்வின் நிஜங்களும் கற்பனைகளும் கதைகளாகி இசையோடு இணைகின்றது. இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சியில் இடம்பெற இருப்பது ஆனந்தம். எழுதியவர் செம்பாட்டு சுருதி. நேர்களே, இந்த இசையை நீங்கள் மறந்திருக்க முடியாது. இந்த இசையோடு இணைத்து இசையும் கதையும் தருகின்ற செம்பாட்டு சுருதியையும் நீங்கள் மறந்திருக்க முடியாது. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையில் அவருடைய வாழ்த்து செய்தி எமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. மிக்க மிக்க மகிழ்ச்சி தருகின்ற ஒரு தருணம். அவருடைய வாழ்த்தை இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வந்து இன்றைய நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். சரி, அவருடைய அந்த வாழ்த்து பூத்தூவலை கேட்போமே. வானத்தில் தேவர்கள் பாற்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். ஆனால் நாமோ வீட்டில் இருந்தபடியே அமுதம் சுவைக்கின்றோம். எப்படி இது சாத்தியம் என நாம் எண்ணுவதில்லை. மெல்பர்னில் சில தேவர்கள் சேர்ந்து வானத்தினூடாக எங்கள் வீட்டிற்கே அமுதம் சுவையுங்கள் என அன்போடு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி நாம் வானமுதம் சுவைக்கத் தொடங்கி 16 வருடங்கள் நிறைந்து விட்டது என எண்ணும் போது 16 வருடங்களா என்ற திகைப்போடு இத்தனை வருடங்கள் சுவைத்தும் ஏன் எமக்கு திகட்டவில்லை என்ற கேள்வியும் எழுகின்றது. எப்படி திகட்டும்? வாராவாரம் விதம் விதமான சுவைகள். இந்த வாரம் எது கிட்டும் என ஆவலுடன் எதிர்பார்க்க வைக்கின்றது இந்த தேவர் குழு. மிக மிக எனக்கு பிடித்தது வெவ்வேறு வயதினரும் ரசிக்கக்கூடிய பல்வேறு தமிழ் உச்சரிப்புகள். இலக்கணம் தவறாத இலக்கிய தமிழ், பிராந்திய பேச்சு தமிழ், மழலை தமிழ், கிராமிய பேச்சு தமிழ். அப்பப்பா, விதம் விதமான பேச்சு தமிழ்கள், சுவையான பாடல்கள். இவை வானமுதம் தரும் விசேட சுவைகள். 16 வயது பருவம் அங்கையான எம் வானமுதம் எப்படி மற்றவர்கள் மனம் நிறைய வைக்கின்றது என்ற கேள்விக்கு இதுதான் பதில். அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு என்பது குறள். ஆமாம், இந்த குறளுக்கு ஏற்ப இந்த அமுதச் சுவையை எமக்கு தருபவர்கள் தெளிவான மனநிலையுடனும் நற்பண்புகளுடனும் நிகழ்ச்சிகளை தயாரித்து தருவதனாலேயே நாம் அழுக்காமலும் சலிக்காமலும் ரசிக்க முடிகிறது. எனவே பருவமங்கை வானமுதம் மென்மேலும் சிறப்புற வளர்ந்து வையகத்தில் தன்னை நிலைநிறுத்த வாழ்த்துவதுடன் அதன் சுவைக்கும் வளர்ச்சிக்கும் காரணமான ஒவ்வொருவரையும் நன்றியுடன் வாழ்த்துகிறேன். வானமுதம் வையம் பூராக வானூடாக வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன் என்று தன்னுடைய வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். பெண்டிகோவிலிருந்து எமது அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய நேயரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான செம்பாட்டு சுருதி அவர்கள். ஆயிரம் ஆயிரம் ஆசிகளை
வாங்கிய வீடு இது. அந்த ஆண்டவன் வாழ்ந்திட ஆசைப்படும் ஆலய தோட்டம் இது. தினந்தோறும் பூக்கிறதே ஒரு கோடி புன்னகையே. தேவதைகள் வந்து கோலமிடும் ஒரு அதிசய வீடு இது. ஆயிரம் ஆயிரம் ஆசிகளை வாங்கிய வீடு இது. அந்த ஆண்டவன் வாழ்ந்திட ஆசைப்படும் ஆலய தோட்டம் இது. சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் ஆவலோடு இன்றைய இந்த 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த 16 வயது மங்கைக்கு வாழ்த்துப்பூ தூவல்களை அள்ளித்தந்த நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் எமது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிற்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, எமது நிகழ்ச்சிகளை கடந்த 15 ஆண்டுகளாக தனது வானொலியினூடாக எடுத்துச் செல்லுகின்ற உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலியின் இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கும் எமது சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் ஆவலோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.